ஹலோ, இன்றைக்கி உங்களுக்கான மெசேஜஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். சில பேர் கிளென்சிங் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிற மாதிரி இருக்குது. நிறைய விஷயங்கள் கிளென்ஸ் பண்ணிகிட்ருக்கிற மாதிரி இருக்குது, ரிமூவ் பண்ணிகிட்ருக்க மாதிரி இருக்குது. தேவையில்லாத விஷயங்கள், தேவையில்லாத திங்ஸ், தேவையில்லாத பர்சன்ஸ் ரிமூவ் பண்ணிகிட்ருக்கிற மாதிரி இருக்குது. Okay. Nine of Cups. Starting 9 of Cups, the devil bottom of the deck. நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், ஸ்டார்டிங் எடுத்த உடனே எல்லோரும் கிளென்சிங் ஒர்க்கில் இருக்கிறீங்க. தேவையில்லாத விஷயங்கள், தேவையில்லாத பர்சன்ஸ், தேவையில்லாத எண்ணங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு ரிமூவ் பண்ணிகிட்ருக்கீங்க. பர்சன்லேருந்து எல்லாத்தையுமே தேவையில்லாத விஷயங்கள் உங்கள் லைஃப்லேயும் சரி, உங்களுடைய சரௌண்டிங்ஸ்லேயும் சரி, உங்கள் வீட்டையும் க்ளீன் பண்ணிகிட்ருக்கிற மாதிரி இருக்குது. நிறைய பேர் நிறைய கிளென்சிங் ஒர்க் பார்த்து க்ளீன் பண்ணுற மாதிரி, கிச்சன் க்ளீன் பண்ணுவோம், பூஜை ரூம் க்ளீன் பண்ணுவோம், ரூம் க்ளீன் பண்ணுவோம் சொல்லிவிட்டு ஒவ்வொரு விஷயமாக ஒவ்வொரு திங்ஸ் நீங்கள் க்ளீன் பண்ணிடுற மாதிரி இருக்குது. அதே நேரத்தில் வந்து ஒரு ஹீலிங் ப்ராசஸும் நடந்துகிட்ருக்கிற மாதிரி இருக்குது. உங்களுக்குள்ள நிறைய விஷயங்கள் முடிவுக்கு வர மாதிரி இருக்குது. ஓகே, இதோட இந்த ரீடிங் ஸ்டார்ட் பண்ணுவோமா? காஃபி கப் ரீடிங். உங்களுடைய சிக்னிஃபிகண்ட்டாக நம்பர்ஸ் சொல்லணும். 7, 8, 6, 5. சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம் இந்த நம்பர்ஸ். ஓகே, ஓகே 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 கப் பார்க்கணுமா? ஒரு நிமிஷம், கப் பார்த்துருங்க. ஓகே, உங்களுக்கான மெசேஜஸ் கப்பில் என்ன தெரியுதுன்னு பார்க்கலாம். நிறைய இடம் வந்து க்ளீனிங்லேருந்து ஒரு ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணுறீங்க. சில பேர் வந்து ரொம்ப நாளாக வந்து உங்களுடைய வார்ட்ரோப் க்ளீன் பண்ணாமல் இருந்திருப்பீங்க. சில விஷயங்கள் தூக்கி போடாமல் இருக்கிறதுனால, அது சேர்ந்து இருக்கிறதுனால சில நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிற சில விஷயங்கள் வந்துட்டு அது மேலோட்டமாக எல்லாம் இருந்தாலும் உங்களால் பார்க்க முடியாமல் இருந்திருக்கும். அதனால் இப்போ நீங்கள் கிளியராக நிறைய விஷயங்கள் பார்க்குற மாதிரி இருக்குது. நிறைய க்ளீன் பண்ண தான் அதுக்கான இன்னும் ஸ்பேஸ் எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு கிடைக்கும். அதே நேரத்தில் ஒரு ஃப்ரீ மைண்டாக நீங்கள் ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குது. சூலம் தெரியுது இங்கே எனக்கு. சூலம், திரிசூல், சூலம். நிறைய சில பேருக்காக இருக்கலாம் இந்த மெசேஜஸ் ரெசனேட் ஆச்சுன்னா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா இல்லை. சில மெசேஜஸ் உங்களுக்கு ரெசனேட் ஆகாமல் இருக்கலாம், வேறு யாருக்காவது அது ரெசனேட் ஆகிறதா இருக்கலாம். அதனால் எல்லா மெசேஜும் உங்களுக்கு தான் சொல்லி எப்போவுமே எடுத்துக்காதீங்க, சரியா? நிறைய இங்கே வந்து வேறு ஒரு உலகத்தில் ஏதோ சம் மெசேஜஸ் உங்களுக்கு வர மாதிரி இருக்குது. நிறைய ஒரு மாதிரி உங்களுடைய மைண்டில் வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்துட்டு ஓடிட்டே இருக்கிற மாதிரி இருக்கலாம். எதை கேட்ச் பண்ணணும், எந்த விஷயத்தை விடணும்னு சொல்லி தெரியாத அளவுக்கு ஏதோ மைண்டில் ஏதோ சம்திங் ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறதா இருந்தீங்கன்னா இந்த மெசேஜ் உங்களுக்கான மெசேஜ். கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் வந்துட்டு உங்களுக்கு ஏதோ வேறு ஒரு உலகத்தில் அந்த ஸ்பிரிட்ஸ் அந்த மாதிரி சொல்லலாம், அந்த உலகத்துலேருந்து உங்களுக்கு நிறைய மெசேஜஸ் வர மாதிரி இருக்குது. இது எல்லாருக்கான மெசேஜஸ் கிடையாது. திரும்ப சொல்கிறேன், உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த மெசேஜஸ் உங்களுக்குன்னா இந்த மெசேஜஸ் உங்களுக்கு, இல்லைன்னா இல்லை, சரியா? ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு கட்டி வச்சிருக்கிற ஏதோ ஒரு விஷயத்த வந்து அதை எப்படி நீங்கள் ரிமூவ் பண்ணணுன்ற ஏதோ ஒரு விஷயம்
இல்லை நீங்கள் அந்த விஷயத்தை கட்டணுன்ற விஷயம் ஏதோ சம்திங் எப்படி ரெசனேட் ஆகுதோ வச்சுக்கோங்க. அந்த ஏதோ ஒரு விஷயம் வந்து நீங்கள் எதிர்பார்க்குற விஷயத்துக்கு உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஆன்சர் கொடுக்குற வகையில் உங்களுக்கு ஏதோ மெசேஜ் கிடைக்கிற மாதிரி இருக்குது. நேச்சர் ஸ்பிரிட்ஸ் தான் எனக்கு இங்கே தெரியுறாங்க. எனக்கு நேச்சர் ஸ்பிரிட்ஸ், நேச்சரோட அதிகமாக கனெக்ட் ஆகிட்டு பிளான்ஸ் கூட, நிறைய விலங்குகள் கூட, நிறைய நேச்சரில் உட்காந்துட்டு நீங்கள் ஏதோ சம்திங் மெடிடேட் பண்ணியிருக்கலாம், ப்ரேயர் பண்ணியிருக்கலாம், இல்லை நீங்கள் உங்களுடைய உள் மனசில் இருக்க விஷயங்களை வந்துட்டு நீங்கள் பேசியிருக்கலாம். அதிகம் ஒரு கனெக்ட் ஆகிறதுக்காக நீங்கள் நேச்சரில் போய் உட்கார்ற பர்சனாக இருக்கலாம். நேச்சர்லேருந்து நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குற மாதிரி இருக்குது. நிறைய விஷயங்கள் உங்களுக்குள்ள ஏதோ சம்திங் விஷயம் உங்களுக்கு தோன்ற மாதிரி இருக்குது. உங்களுக்கு இன்ட்யூஷனில் தோன்ற உங்களுக்கு வந்துட்டு வேறு உலகத்தில் தான் மெசேஜஸ் வருதுன்னா டைரெக்டாக வராது. ட்ரீம் மூலயமா பார்க்கலாம். எதேச்சும் எதுனா ஒரு விஷயம் நீங்கள் மீடியாவில் பார்க்கலாம். வேறு ஏதாவது ஒரு பர்சன் சொல்லும்போது அவங்க மூலயமா உங்களுக்கு எதுனா ஒரு விஷயம் உங்களுக்கு புரிய வரலாம். இல்லை உங்கள் மனசில் தானே உங்கள் இன்ட்யூஷனில் தோன்ற விஷயமா இருக்கலாம். அதுக்காக டைரெக்டாக வந்து உங்கள்கிட்ட பேசுவாங்க சொல்லுவாங்கன்றது கிடையாது. இந்த மாதிரி ஏதோ ஒரு மெசேஜ் வந்து அதிகமாக நீங்கள் நேச்சர் ஸ்பிரிட்டோட கனெக்ட் ஆகி இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் உங்களுக்கு இந்த மெசேஜ் கிடைக்கிற மாதிரி இருக்குது. நேச்சர் தான் இருக்குது, அதிகம் நேச்சர். எர்த் காடஸ் அதிகமாக நீங்கள் பிலீவ் பண்ணுற பர்சனாக இருக்கலாம். வேறு ஒரு உலகம், அதர் வேர்ல்ட், யூனிவர்ஸ், அதிகமாக நேச்சர் மெசேஜஸ் தான் இருக்குது. இந்த இடம் நான் காட்டுறேன், உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு சொல்லுங்கள். எனக்கு இங்கே அந்த பேர்ட், ஒரு நிமிஷம் இதை எடுத்துட்டோம்னா கொஞ்சம் இல்லைன்னா அந்த இடத்த சொதப்பிடும் லிக்விட். ஓகே, இந்த இடம் தெரியுதா டாட் மாதிரி? இந்த டாட்லேருந்து இப்படியே பாருங்கள், ஒரு 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 இமேஜ் மாதிரி தெரியுதா? அது ஃபிஷ் மாதிரி தானே இருக்குது, தெரியுதா? டாட் மாதிரி இருக்குல்லையா, இந்த இடம் டாட் மாதிரி இருக்குல்லையா? அப்படி பாருங்கள், ஃபிஷ் மாதிரி இமேஜ் இருக்கா? ஏதோ ஒரு ஃபினான்ஸ் விஷயத்தில் ஏதோ மாற்றம் இருக்கிற மாதிரி இருக்குது. ஏதோ ஒரு சொத்து விஷயத்தில், அந்த மாதிரி விஷயத்தில் உங்களோட க்ரோத் இருக்கிற மாதிரி இருக்குது. ஃபினான்ஷியலி க்ரோத் உங்களுக்கு வர மாதிரி இருக்குது. டாக் இருக்குது. இந்த இடம் பாருங்கள், யாருக்கோ டவுட் வருது டாக் சொல்கிறது, எல்லா ரீடிங் டாக் சொல்லுவீங்களான்னுட்டு நான் அதை காட்டிடுறேன் உங்களுக்கு. ஒரு நிமிஷம், இந்த இங்கே வாங்க கேண்டல். இந்த இடம் தெரியுது, இந்த இடம் பாருங்கள், தெரியுதா? அது எப்படி வச்சுக்கா, தெரியுதா? ஒரு நிமிஷம் இருங்க, தெரியுதா? கார்னர், இந்த கார்னர் டாக். லயனும் இருக்கிற மாதிரி இருக்குது, லயன் இருக்குது, குரோக்கடைல் இருக்குது. குரோக்கடைலை வந்துட்டு கொல்ற மாதிரி இருக்குது. ஒரு பர்சன் வந்து குரோக்கடைலை வந்துட்டு அந்த அந்த வாய் இப்படி பிடிச்சிருக்க மாதிரி இருக்குது. இன்னொரு பர்சன் பின்னாடி இருந்து வந்து குத்துற மாதிரி இருக்குது. ஒரு ஸ்டிக்கு மாதிரி இருக்குது, அதை வச்சு குத்துற மாதிரி இருக்குது முதுகில். இது எந்த விதத்தில் உங்களுக்கு சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கும் எடுத்துக்கோங்க. ஒரு பர்சன் மரத்தடியில் படுத்துட்ருக்கிற மாதிரியும் இருக்குது. படுத்துட்டு ஏதோ திங்க் பண்ணிகிட்ருக்கிற மாதிரி. அந்த இடத்துல ஏதோ ஒரு இது ஒரு ஸ்பிரிட் மாதிரி இருக்குது, ஒரு ஃபீமேல்
ஒரு ஃபீமேல் ஸ்பிரிட் மாதிரி இருக்குது, நிற்கிற மாதிரி இருக்குது அந்த இடத்துல, நேச்சரில் ஏதோ ஒரு இடத்துல. யாருக்கு எப்படி ரெசனேட் ஆகுதோ எடுத்துக்கோங்க. நான் இங்கே எனக்கு தெரிகிற மெசேஜஸ் தான் நான் சொல்லிகிட்ருக்கிறேன். எலிஃபெண்ட்ஸும் இருக்குது. எலிஃபெண்ட் ஒரு 2-3 எலிஃபெண்ட் இருக்கிற மாதிரி இருக்குது. 3 எலிஃபெண்ட்ஸ், யானை. கண்டிப்பாக நேச்சர் சம்மந்தப்பட்ட நேச்சர் ஸ்பிரிட்ஸ், நேச்சர் காடஸ் அவங்க உங்களுக்கு வந்துட்டு ஒரு விஷயத்தை வந்து கிளென்ஸ் பண்ணி உங்களை வேறு ஒரு விஷயத்தில் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்குது. உங்கள் ஃபினான்ஷியலுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்குது. உங்கள் ஃபினான்ஷியல் விஷயத்தில் ஹை ப்ரீஸ்டர்ஸ் கண்டிப்பாக உங்களுடைய இன்ட்யூஷன் பேலன்ஸ்ட் ஒரு ஏதோ மெசேஜ் வருது. கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்யூஷனில் ஏதோ சில மெசேஜஸ் வந்துக்கிட்டு இருக்கு. மெசேஜ் அதிகமாக இருக்குது இந்த இடத்துல. மெசேஜ்ன்ற ஒரு விஷயம் வான்ஸ் தெரியுது எனக்கு இந்த இடத்துல. கண்டிப்பாக ஒரு நேச்சர் ஸ்பிரிட்ஸ் கண்டிப்பாக 100%, 100 கூட சொல்ல முடியாது, அதுக்கு அதிகமாக 200 300 ஏற்றிக்கிட்டே போகலாம் பர்சன்டேஜ். உங்களுக்கு இந்த விஷயம் கண்டிப்பாக நடந்துகிட்ருக்கு. அவங்கக்கிட்டேருந்து ஏதோ சம் பிளெஸிங் கிடச்சிருக்கலாம். இல்லை ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் இன்ட்யூஷன்ன்றது கண்டிப்பாக ஒரு மெசேஜ் ஏதோ உங்களுக்கு வந்து நேச்சர்லேருந்து உங்களுக்கு மெசேஜ் கிடைக்கிறதா இருக்கலாம். நீங்கள் க்ளவுட்ஸ் பார்க்கும்போது கிடைக்கிறதா இருக்கலாம், பறவைகளை பார்க்கும்போது கிடைக்கிறதா இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கலாம் மைண்டில். ஏதோ சில விஷயங்கள் உங்களுக்கு நேச்சர் மூலயமா உங்களுக்கு கிடைக்குது உங்களுக்கு. இல்லை சில பேருக்கு உங்களுடைய லவ்ட் ஒன்ஸ் உங்களுக்கு வந்துட்டு நேச்சர் மூலயமா உங்களுக்கு சில விஷயங்கள் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறதா இருக்கலாம். உங்களுடைய லவ்ட் ஒன்ஸ் இன்கேஸ் நீங்கள் அவங்கள நினச்சிட்டு படுத்திருக்கலாம், அவங்கள நினச்சிட்டு இருந்திருக்கலாம், நினைக்கிறதா இருக்கலாம். அவங்கக்கிட்ட இந்த மெசேஜஸ் உங்களுக்கு இந்த நேச்சர் மூலிமா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்கிறதா இருக்கலாம். ஏதோ ஒரு டாட் இருக்குது, தனியாக ஒரு டாட் இருக்குது. அந்த டாட் வந்துட்டு எப்படி சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கும் தெரியல. ஏன்னா நிறைய விஷயங்கள் வருது எனக்கு மைண்டில். அதனால் உங்களுக்கு எந்த விதத்தில் உங்களுக்கு இந்த மெசேஜ் உங்களுக்கு ரெசனேட் ஆகுதோ எடுத்துக்கலாம். அந்த டாட்ன்ற அந்த டாட் ஒரு தனியாக இருக்குது ஒரு டாட். அந்த விஷயம் இந்த ரீடிங் உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகிறதான் இன்னும் டவுட் இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு ஃப்ராக் பார்க்குறீங்க, தேரை பார்க்குறீங்க, ஃபிஷ் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த ரீடிங் உங்களுக்கானது. சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கும். சில பேர் வந்துட்டு கோவிலில் அடிக்கிற அந்த பெல் சவுண்ட் கேட்குறதா இருக்கலாம். ஓகே, இதுதான் உங்களுக்கான ரீடிங். யாருக்கு எப்படி ரெசனேட் ஆச்சுன்றது கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இன்னொரு புது சேனல் இருக்கு இல்லையா, அதுலேயும் வீடியோ வரும். இன்றைக்கி வராது, நாளைக்கு வரலாம். யார் அந்த சேனலையும் பார்க்காதவங்க போய் அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பாருங்கள். இந்த வீடியோவுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு நான் உங்களுக்கு அந்த சேனல் நேம் மென்ஷன் பண்ணுறேன், லிங்க் மென்ஷன் பண்ணுறேன். அந்த சேனல்லையும் போய்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். ஓகே, ஹைப்.